புலன் விசாரணை அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது. எங்கள் அண்ணன் செல்வமணி எடுத்து கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணால் நல்லா இருக்கும். சும்மா சொல்லிக்கிறதான் அதை ஒரு விசாரணை போடு, ஒரு கமிஷனை போடு, தனி நபர் ஒரு நீதிபதி பேரில் ஒருத்தர் தலைமையில் ஒரு விசாரணையை போடு. இதெல்லாம் என்னென்னா டேக் டைவர்ஷன். கேவலம் இது ஒரு தேசியன அவமதிப்பு, ஒரு மாநில அவமதிப்பு, எங்களுடைய காவல்துறை படையை அவமதிக்கிறதாக தான் நான் பார்க்கிறேன். சார், இந்த கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் இல்லை, சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்போவுமே அதை ஏற்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு இந்த மாநில உரிமைக்கு, மாநில தன்னாட்சிக்கு எதிரானது, ஒரு அவமதிப்பாக நான் பார்ப்பேன் எப்பவுமே. இப்போ எங்களுடைய காவல்துறை விசாரணையில் என்ன குறை? இப்போ நம்ம அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா? இல்லை இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்கள் மாநில உரிமை பேசிட்டு இப்போ சிபிஐயில் இருக்கிற அதிகாரிகளுக்கு 2-3 மூளை இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். இது தமிழ்நாடு அரசுகிட்ட இருக்கு, சிபிஐ மத்திய அரசுகிட்ட இருக்குது, இந்திய ஒன்றிய அரசுகிட்ட இருக்குது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, வரி வருவாய்த்துறை, இந்த வருமான வரித்துறை, இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வுத்துறையெல்லாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கோம். அது ஆட்சியாளர்களுடைய 5 விரல்களைப் போல இருக்கும். அது நீட்னா நீட்டும், மடக்குனா மடக்கும். அதனால அதை பேசி பயன் இல்லை. சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும்? அப்ப இவ்வளவு சிறந்த காவல்படை, எங்கள் காவல்படையை அவமதிக்கிறீங்க. நீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நீங்க அப்படி பார்த்தா சிவகங்கை அந்த லாக்அப் டெத்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே கேட்காம தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு, அதுதான் சொல்றேன், திராவிட அரசு தான் கேட்கும். அப்ப அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுது. எப்பவுமே ஒன்னு சொல்றேன் கேளுங்க, இது காலத்தை கடத்தி விடுவதும் அதை மறக்கடிச்சு வேற பக்கம் திருப்பி விடவும் பயன்படுமே ஒழிய நாளையிலிருந்து விசாரணை தொடங்குமா? சொல்லுங்க. ஒரு 2 மாசத்துல விசாரணையை இது பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா சிபிஐ? சொல்லுங்க. புலன் விசாரணை அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது. எங்க அண்ணன் செல்வமணி எடுத்து கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணா நல்லா இருக்கும். சும்மா சொல்லிக்கிறதான் அதை ஒரு விசாரணை போடு, ஒரு கமிஷனை போடு, தனி நபர் ஒரு நீதிபதி பேரில் ஒருத்தர் தலைமையில் ஒரு விசாரணையை போடு. அப்படிலாம் என்னன்னா டேக் டைவர்ஷன். சாலையில் போயிட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் போடுவான், இந்த பக்கம் திரும்பி போ, அந்த பக்கம் திரும்பி போ, திசை திருப்பி விடுறது தான். இப்போ சிபிஐ விசாரணை இருக்கு, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிடுவீங்க. இதுதான் நடக்கும். இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன். இப்போ சிபிஐ கிட்ட இருக்கு விசாரணை, அது வந்தவொடனே பேசுவோம். ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிட்டு இத்தனை லட்சம் காவல்துறையை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியா இருக்காது. எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்து கொடுத்துறது. சாதிவாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசு தான் எடுக்கணும், இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும். அப்ப அருகில் இருக்கிற மாநிலத்தில் சீதாராமையா எடுக்கிறாரு, அது என்னது? பள்ளிக்கூடத்துக்கு 10 நாள் விடுமுறை விட்டு எடுறான்றாப்புல. இங்க எடுறானா அங்க வேண்டி கொடுத்துறது. ஆனா வெளியில மாநில சுயாட்சி, மாநில உரிமையை காப்பாற்றுவோம், மாநில தன்னாட்சின்னு பேசுறது. கேவலம் இது ஒரு தேசியன அவமதிப்பு, ஒரு மாநில அவமதிப்பு, எங்களுடைய காவல்துறை படையை அவமதிக்கிறதாக தான் நான் பார்க்கிறேன். விசாரணையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இதுக்கு சிபிஐ போனேன். இது ரொம்ப கொடுமையா இருக்கும் பாருங்க. இவங்க எப்படி பண்றாங்கன்னா, அக்ஷரா கார்க் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணையை இந்த தம்பி விஜயுடைய கட்சிக்காரங்க வேணாங்கிறாங்க. இவங்க இந்த சிறுநீரக திருட்டுக்கு இருக்குல்ல, அதுக்கு இவங்க போட்ட நீதிமன்றம் போட்ட ஒரு அதிகாரியின் விசாரணை இருக்குல்ல, அது அரசு வேணாங்குது. எப்படிப்பட்ட ஆட்சி முறை நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்க பாருங்க. ஏன்னா அந்த அதிகாரி உண்மையை கொண்டாந்துட்டான சிக்கல்னு அது நாங்க சொல்ற அதிகாரியை போட்டு நியமிங்குது. இவர் இந்த அதிகாரி எங்களுக்கு பயம், இவரை விசாரிங்க, சிபிஐ விசாரிங்குது. என்ன பயம்? நேர்மையாளனுக்கு என்ன பயம்? எப்ப வேணாலும் விசாரியா வாயா, அதானே நேர்மையாளனுக்கு அழகு. இதுல என்ன உங்களுக்கு பயம்?